தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 16/12/2024 திங்கட்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் இரவு 3 வரை, பிறகு புனர்பூசம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், மார்கழியின் தொடக்கம், மார்கழி முதல் நாள். இன்று சூரியன் தனுசு ராசியிலே சஞ்சரிக்கின்ற அற்புதமான நாள். இன்றைக்கிலிருந்து எல்லா ஆலயங்களிலும் சிவாலயங்களிலும் எல்லாம் திருப்பள்ளி எழுச்சி நடைபெறும். காலையிலே பெண்கள் எல்லாம் கோலம் போட்டு அதிகாலையில் எழுந்து குளித்து மூழ்கி கோலம் போட்டு அதற்கு பிறகு சாணத்தின் நடுவிலே ஒரு பரங்கிப்பூ வைப்பார்கள். கிராமப்புறங்களிலே பார்த்தால் எல்லா வீடுகளிலும் பரங்கிப்பூ இருக்கும். காரணம் என்ன என்றால், இந்த மாதத்திலே கொசுக்கள் அதிகமாக இருக்கும். ஆகையினாலே விஞ்ஞானத்துக்கு உட்பட்ட விஞ்ஞானமாக வைத்திருக்கிறார்கள். கொசுக்கள் போக வேண்டும் என்றால் கிருமி நாசினி ஏதாவது வேண்டும். எனவே தான் சாணம் தெளிப்பது அந்த காலத்திலே எல்லாம் வழக்கம். இப்பொழுதெல்லாம் தண்ணீர் தெளிக்கிறார்கள், சில இடங்களிலே சாணம் தெளிக்கிறார்கள். சாணத்திற்கு நடுவிலே அந்த மஞ்சள் பூ வைத்தால் ஒரு மங்களம் வருகிறது. அதற்கு பின்னாலே ஆலயத்துக்கு நாம் சென்றால் இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சியிலே திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் பாடுவார்கள். நடராஜ பெருமான் சன்னதியிலே சிவபுராணம் பாடப்படும். சிவபுராணத்தில் எடுத்துக்கொண்டால் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்று வெல்க என்றும் வாழ்க என்றும் வரும். வாழ்க்கையிலே நாம் வாழ்க வாழ்க என்று யாரை வாழ்த்துகிறோம் என்றால், இந்த மார்கழி மாதத்திலே இறைவனை வாழ்த்துகின்றோம். இறைவனை வாழ்த்தினால் நாமும் வாழ்வோம், மற்றவர்களை வாழ்த்தினால் நாமும் வாழ்வோம். அதனால் தான் வளமான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றால் இது போன்ற வாழ்க வாழ்க என்று சொல்லக்கூடிய பதியங்களை படிக்க வேண்டுமா. திருவாசகம் இந்த மாதம் முழுவதும் ஆலயங்களிலே படித்து ஒலிபரப்புவார்கள். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார் என்பார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான திருவாசகத்தை நீங்கள் காலையிலே அந்த சிவபுராணத்தை போட வேண்டும். திருவாசகம் படித்த பின்னாலே நீங்களுடைய காரியங்களை எல்லாம் தொடங்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். இந்த மாதத்திலே 30 நாட்களும் நீங்கள் இறைவனை வழிபட உங்களுக்கு வருடம் 365 நாட்களிலும் நல்ல பலன்கள் நடைபெறும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாள், நல்ல நாள், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். அடுத்தவன் நலங்கிறது எடுத்த முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கலாம். பயணங்கள் பலன் தரும். ரிஷபராசி நேயர்களே, ராசியிலேயே குரு வக்கரத்தில் இருப்பது நன்மைதான். எனவே தேக்க நிலை மாறி ஆக்க நிலை கூடும் நாள். தெய்வப்பற்று உங்களுக்கு மேலோங்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாகவும் இருக்கும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் உத்தியோகத்திலே இன்று கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே தனாதிபதி சந்திரன். தனவரவு தாராளமாக இருக்கும். வேலைப்படு கூடுதலாக இருந்தாலும் கூட சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். உத்தியோகத்திலே மேலதிகாரிகள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொடுப்பார்கள். உங்களுடைய முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட ராசியிலேயே செவ்வாய் யோகம் செய்யும் கிரகம் இருப்பதனாலே வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். தொழிலை விரிவு செய்யும் எண்ணம் மேலோங்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்த வண்ணமாக இருக்கும். லாபஸ்தானத்திலே குரு இருப்பதால் பொருளாதாரம் உச்சநிலையை அடையும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய முடியும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தை காட்டிலும் குருவினுடைய பலம் உங்களுக்கு நன்றாக இருப்பதால் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நாள் இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு 10லே குரு இருக்கின்றார். பதவி மாற்றங்கள் இடமாற்றங்கள் வரும். பிடிவாத குணத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் பெரிய மனிதர்களை பழித்துக் கொள்ள வேண்டாம். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அதிகார பதவியில் உள்ளவர்கள் மூலமாக ஏதேனும் சில சிக்கல்கள் வந்து அகலும். என்ன இருந்தாலும் உங்களுக்கு ராசிநாதன் சூரியன் பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளால் மேன்மைகள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு பெருமைப்பட போகிறீர்கள். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நாள். இன்று காலையிலேயே உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். அடுத்தவன் நலன் கருதி எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். குரு பார்வை இருப்பதனாலே வரன்கள் வாயில் தேடி வரலாம். கல்யாண கனவுகள் நனவாகும். துலாம் ராசி நேயர்களே, இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஒன்றை நினைத்தால் மற்றொன்று செய்யக்கூடிய சூழல் உருவாகிவிடலாம். குரு 8ல் இருக்கின்ற பொழுது அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அடுத்தவனங்கிறது எடுத்த முயற்சியில் கூட ஓரளவுதான் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் இன்று உங்களுக்கு மார்கழி மாத தொடக்க நாள் என்பதனாலே இந்த அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நடராஜ பெருமானை வழிபடுவது நன்மை தரும்.
விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். கோரிக்கைகள் நிறைவேற கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள். குரு வழிபாட்டாலும் உங்களுக்கு குதூகலங்கள் கூடும். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்பட இயலவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே ஓரளவு இந்த சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நண்பர்களை பகித்துக் கொள்ள வேண்டாம். இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஓரளவு மனக்கலக்கம் அகலலாம். பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன் 9க்கு அதிபதி. எனவே பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும், பக்கபலமாக இருக்கும். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கலாம். அதே நேரத்தில் இழந்த வேலையை கூட நீங்கள் மீண்டும் பெறுவீர்கள். உத்தியோகத்திலே இழந்த வேலையை மீண்டும் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். உங்களுக்கு ஏற்ற விதத்திலே வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது அல்லது ஏதேனும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஈடுபட்டு அதை வெற்றிகரமாக முடிப்பது போன்றவற்றில் இன்று நீங்கள் கவனம் செலுத்தலாம். 8லே செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனதிற்கினிய சம்பவம் இல்லத்தில் நடைபெறும் நாள். அதே நேரத்தில் சுக்கிரபலம் ராசியில் இருப்பதனாலே அக்கறை செலுத்தாத காரியங்களில் கூட ஆதாயம் கிடைக்கும். அதிகாலையில் வரும் தொலைபேசி வழி தகவல் நல்ல தகவலாக இருக்கலாம். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். பதவி உயர்வு பற்றிய நல்ல தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம். முதல் சுற்றாக இருந்தால் கவலைப்பட வேண்டும். 3வது சுற்றாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டும். நடுச்சுற்றாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். பொங்கு சனி என்பதனாலே உங்களுக்கு தொழில் பொங்கி வரும். அதாவது லாபம் சிறப்பாக கிடைக்கும். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு கூடும். என்ன இருந்தாலும் இன்று கிழமைக்கு திங்கட்கிழமை என்பதனாலே இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நீங்கள் நடராஜ பெருமானை வழிபட வேண்டும். யோசித்தும் பூசித்தும் செயல்படுவதே நல்லது. ஜென்மச்சனியின் ஆதிக்க காலத்தில் திட்டமிட்ட காரியங்களில் 1-2 திசை மாறி செல்லலாம். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே வந்து சேரலாம். எனவே கவனம் தேவை. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு. பயணங்களால் பலன் கிடைக்கும். அலத்திற்கேற்ற ஆதாயம் உண்டு. தாமதப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடைபெறும். சொத்துக்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை மதியத்திற்கு மேல் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறதே, இதை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு அது கைகூடலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், பொன்னான நாள், புதிய திருப்பங்களை தருகின்ற நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.